Hello, Miss Srirangam. Excuse me. Viji alias Vijayalakshmi, daughter of Narayana Swami Naidu. அப்பா குடும்ப பெருமையை காப்பாத்திட்டா. கோர்ட்ல கூப்பிடாம 3 வாட்டி கூப்பிட்டாதான் எந்திரிக்கிறா. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரு? நீங்க என்ன பார்க்கணும்? என்ன உனக்கு தெரியலல? என்ன உனக்கு யாரு தெரியலல? தெரியலல? அந்த வேலை யாரும் பார்க்கல. இப்போ உனக்கு என்ன வேணும்? என் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நாளைக்கு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுமா? உன் குடும்பத்துல எல்லாருமே லூசா? இப்ப எதுக்கு என் குடும்பத்தை இழுக்கிற? பின்ன உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னையே கேக்குற? எவனையும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் உன்கிட்ட கேக்குறேன். ஏய், என்ன விளையாடுறியா? நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? நடிச்சது போது வாசு. நீ என்ன லவ் பண்றதால எங்க அப்பா மட்டும் இதை கேட்டாரு செருப்பால் அடிப்பாரு. நாம அவங்க கண்ணில் பட்டாதானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு போய் காலில் விழுந்தா எல்லா அப்பா மாதிரி எதுக்கு போறாரு? உன் குடும்பத்துல உனக்கு யாருமே நல்ல பழக்கம் சொல்லி தரலையா? ஏய், மரியாதையா பேசு. உன் குடும்பத்துக்கு என்னடி மரியாதை? உன்னாலதான் என் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. உன்னை என்னைக்கு பின்னால பார்த்தோன்னா அன்னைக்கே சனியனை முன்னால பாத்துட்டான். அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்ல. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வேணா மனு போடுவானா? அப்ப இது என்ன மனு? அன்புள்ள விஜி, உனக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற லவ் லெட்டர். என்ன நீ மட்டும் தான் எடுத்து நீட்டுவியா? நானும் தான் நீட்டுவேன். புடி. அன்புள்ள வாசு, உனக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற யார் இதை எழுதினது? என்ன கேக்குறியா? நான் உனக்கு லவ் லெட்டர் எழுதின மாதிரி நீயே உனக்கு லெட்டர் எழுதிட்டு எனக்கும் எழுதி போட்டுட்டு என்ன மடக்க பாக்குறியா? ஆமா, இவர் பெரிய பில் கிளின்டன், நான் மோனிகா வந்து மடக்க பாக்குறேன். ஏய் சி, கம்பேர் பண்றதுக்கு வேற பேர் கிடைக்கல உனக்கு. உன் ஸ்டாண்டர்டுக்கு தானே கம்பேர் பண்ண முடியும். இதோ பார், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் உன்னை லவ் பண்ணல, என்ன விடுறியா? அப்ப நான் பாக்குறப்பல என்ன வெறுப்பேத்துறதுக்காக அந்த அந்த பூஜாவை கட்டி பிடிச்சிட்டு சுத்தினியே, அவ கூட டான்ஸ் ஆடினியே, இப்படி 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 நானே வந்து உன்கிட்ட லவ் சொல்லணும் தானே? இதோ பாருமா, நாங்க ஆம்பளைங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டி பிடிப்போம், அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா கற்பே அழிப்போம். இதெல்லாம் நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, புரிஞ்சுதா? அப்ப ஓடி வந்து எங்க அப்பாவை காப்பாத்துனது அது எங்க பரம்பரை பழக்கம். எதிரிக்கும் உதவி செய்யணுங்கிற நல்ல மனிதாபிமானம், அவ்வளவுதான். அப்போ என் துப்பட்டாவை திரும்ப கொடுக்காம நீயே வச்சிட்டு இருக்க. ஆமா, நீ கேட்கல, நான் குடுக்கல. பைக் தொடக்க நல்லா இருக்கேன் வச்சுக்கிட்டேன். இந்த புடி, என்னவோ உன்னையே வச்சுக்கிட்டாமே பேசுற. வச்சுக்குவ, செருப்பு பிஞ்சிரும். ஏய், மரியாதை அதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்ப கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்கதான் நிப்பேன். நீ யாரு? என்ன போ சொல்றதுக்கு நீ யாரா? நில்லு, எனக்கு என்ன? கட்டிக்கலாமா? யாராவது இந்த நேரத்துல நம்ம ஏரியால நமக்கே தெரியாம ஒருத்தர் டிக்கெட்டை தள்ளிட்டு வந்து நிக்கிறான். சார், நீங்களா? ஏய், யார பார்த்து டிக்கெட் இல்ல? மூஞ்சி முகரை எல்லாம் பேத்துருவேன். இது விரலு பாட்டியாச்சே. அது இல்லம்மா, உங்க புருஷன் முட்டாட்டி தகராற வீட்டுக்குள்ள போடாம இப்படி ரோடோடா போடுறீங்கன்னு கேட்க வந்தேன். அது தப்புங்களா? நாங்க புருஷன் முட்டாட்டி உன்ட்ட சொன்னா நடு ராத்திரில வீடு பூந்து கொள்ளை அடிக்கிறவனுங்களை பிடிக்கிறதுக்கு வக்கல்ல நீங்க பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியா? யோ, கிளம்பியா? கிளம்பு. போன்னு சொல்லிட்டு இங்க நின்னுட்டானே. நான் போய் மில்க கூட்டி வரேன். தைரியமா போயா. அடிக்க வரியா? வந்துட்டான் அங்க இருந்து.
சரி, நான் உன்னை லவ் பண்றேன். லவ் இந்த வார்த்தை நான் திருச்சியில சும்மா சுத்திட்டு இருந்தேன் பார், அப்ப வந்திருக்கணும். ஏன் இப்ப என்னாச்சு? உன் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்ற? உன் காதல், நான் திருச்சியில எந்த எய்மும் இல்லாம சுத்திட்டு இருந்தேன் பாரு, அப்ப என்ன மாத்துறதுக்கு வந்திருக்கலாம். நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதலா வந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கு. காதல் என்ன உனக்கு செக்யூர் மாப்பிள்ள தேடுற கல்யாண புரோக்கரா? காதல் பண்றவளுங்க நாங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே பாக்குறீங்கல்ல, புடிச்சிருந்தா அப்பவே தில்ல லவ் பண்ணுங்க, நாங்க காலம் பூரா உங்களை வச்சு காப்பாத்துவோம். அதுதான் காதலுக்கு மரியாதை. உங்களை பார்த்த உடனே காதலிக்கிறதுக்கு நீங்க என்ன அஜித்தா? நீங்க காதல சொல்லும் போதெல்லாம் ஏத்துக்கிறது நீங்க என்ன ஷாலினியா? இல்லதா, ஆனா என் காதல் உண்மையானது. நீ என்ன, என் அப்பாவை, என் குடும்பத்தை எப்படி பேசியிருந்தாலும் நானும் பதிலுக்கு பேசிருப்பேனே தவிர நீ வேணான்னு கட் பண்ணதே இல்ல, தெரியுமா? நீ இன்னொரு பொண்ணு கூட பழகுனத, அழகா ஆடினத ரசிக்க கூட முடியாம அவஸ்தைப்பட்ட. நடு ரோட்ல முடிய புடிச்சு சண்டை போட்டு என்ன நானே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டேன். வெறும் செவுத்துக்கு எதிரில தனியா நின்னு ஒரு ஒரு பைத்தியக்காரி மாதிரி பேசியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன பேருன்னு எனக்கு அப்ப தெரியல. எல்லாத்துக்கும் மேல இப்போ நைட் நடு ரோட்ல நைட் 11:30 மணிக்கு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க. இந்த எல்லா கர்மத்துக்கு பேரும் காதல் தான். நான் உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு பேரும் காதல் தான். அப்படிப்பட்ட என் காதல செக்யூர் காதல், செல்ஃபிஷ் காதல், காதலுக்கு புது அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot sir. இனி நீயே வந்து கேட்டாலும் கெஞ்சினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், எப்பவும் கிடைக்க மாட்டேன். ஓ கிடைக்காத, நீ கிடைக்கலன்னு யார் அழுதா? பே நேரா போ, பீச், பே ஆஃப் பெங்கால். கிடைக்க மாட்டாலும் ஆனாவது நிம்மதியா இருக்கும். எல்லாரையும் கொண்டுட மாட்டே நீ.